உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் தோள்பட்டை இறங்கிரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா தோள்பட்டை கீழே டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 வரக்கூட கீழே போயிடும். சில பேருக்கு இந்த கால் எலும்பு உருளை கீழே இறங்கிரும், முட்டிக்கு கீழே சில பேருக்கு இறங்கிரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எலும்பு நழுவுதல்னு சொல்லுவோம். எலும்பு நழுவுதல். அந்த எலும்பு வந்து அந்த இறங்கிருச்சுன்னா அதை திருப்பி ஆட்டி மெதுவாக திருப்பி கையை மேலே ஏற்றுனா தான் ஏறும். அப்புறம் அது ரொம்ப வேதனையாக இருக்கும், வலி இருக்கும். அந்த இறங்க விடாமல் செய்கிறதுக்கு இப்போ நம்ம மருத்துவம் பண்ண போகிறோம். இதில் வந்து ஆவார வலி நிவாரணியாக ஜாதிபத்திரி, எவ்வளவு வேதனை இருந்தாலும் நெல்லிக்காய் அதை வந்து சரி செய்யும். நிறைய பேருக்கு தெரியாது நெல்லிக்காய் என்ன செய்யும்னு. காயத்து மேலே கண்டிப்பாக நெல்லிக்காயை போட்டுறாதீங்க. காயம் இருக்குது, புண்ணு இருக்குன்னா நெல்லிக்காய் போட்டிங்கன்னா புண்ணு பெருசாகிடும். வலி மேலே தடவிட்டிங்கன்னா அந்த வலி சரியாயிடும். எருமை தயிர் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். எலும்பு நழுவுதல். எலும்பு வந்து சாதாரணமாக யாருக்குமே வந்து நழுவாது, இறங்காது. நம்ம தவறி விழுகிறோம், ஏதாவது விளையாட்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது தவறி விழுந்துருவாங்க. மாடிப்படிகளில் ஏறிக்கிட்டு இருக்கும்போது பெரியவங்க அவங்க அஸ்தமாஸ்தலாக தான் விழுவாங்க, வேணும்னுக்கே விழுக மாட்டாங்க. அதே மாதிரி குழந்தைங்க ஓடி பிடிச்சி விளையாடுறப்போ கீழே விழுந்து பொஜத்தில் வந்து இந்த எலும்பு வந்து கீழே நழுவிடும். இந்த மூட்டில் இருக்கிற எலும்பு வந்து நழுவிடும். அதே மாதிரி மணிக்கட்டில் வந்து இந்த பூட்டு எலும்பு வந்து விலகிரும். அதே மாதிரி முட்டியில் கீழே பாதத்தில் அந்த மாதிரி எலும்புகளில் நழுவிருச்சுனாக்கா அதை கிராக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை எலும்பு விலகி இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து சுளுக்குன்னு சொல்லுவோம் அதை, அல்லது அந்த எலும்பு நழுவி இருக்கு அப்படின்னு தான் அதை வந்து சொல்லுவோம். அப்போ வலி அதிகமாக இருக்கும். எலும்பு வந்து இப்படி ஒட்டி இருக்கிறது, இப்படி சாய்ண்டாக இருக்கிறது விலகுச்சுனாலுமேவும், கொஞ்சம் ரேஸாக தள்ளுச்சுனாலுமேவும் விழுந்த இடத்துல வந்து அவங்க வேணும்னு விழுக மாட்டாங்க. கையை ஊண்டிடுவாங்க, முட்டியை ஊண்டிடுவாங்க, அல்லது பொசம் போய் கீழே அடிவெட்டு விழுந்து அந்த மாதிரி தான் வந்து அந்த எலும்புகள் வந்து நழுவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அதை வந்து பழையபடிக்கும் சரி பண்ணணும், வலியை போக்கணும், ஒன்று சேரணும் அப்படின்னா அந்த வலியை போக்கி பழையபடிக்கும் அந்த எலும்பு இருந்த இடத்துல ஒன்று சேரணுன்னாக்கா இந்த ஆவாரம் பூ, இலை, இந்த பட்டை, இது சமூலமும் வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது. இதை வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அரைச்சிக்கிறணும். இது கூட வந்து வலியை போக்கக்கூடியது. நம்ம மேல் பூச்சாத்தான் போட போகிறோம், அதனால் ஒரு நெல்லிக்காய் கூட சேர்த்துக்கிறணும். இந்த அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இலை, பூ இதெல்லாம் சேர்த்து அரைச்சோம்னாக்கா நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடும். இந்த அளவுக்கு எடுத்து நல்லா வலுவலுன்னு ஒரு நெல்லிக்காயும் ஒரு கைப்பிடி அளவு ஆவாரம்பூ, பூ, அந்த இலை இதெல்லாம் வந்து எடுத்து அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ இது கூட நரம்பை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னாக்கா சாதிபத்திரி 2 பூ அளவுக்கு எடுத்துக்கிறலாம். நரம்புகளை வந்து வலுப்படுத்தக்கூடியது. தசை பிடிப்பு அந்த மாதிரி அந்த தசையெல்லாம் வலிச்சுக்கிட்டு இருக்கும், இதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடியது. இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். சாதிபத்திரி 2 பூ நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்து இந்த கலவை கூட சேர்த்துக்கிறணும். ஆவாரம்பூவும் நெல்லிக்காயும் அரைச்சி வச்சுருக்க கலவை கூட சேர்த்துக்கிறணும். இது கூட தயிர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்து இந்த கலவையை ஒன்றா நல்லா கலந்துடணும். எந்த இடத்துல வந்து எலும்பு நழுவி இருக்கோ அந்த இடத்துல நல்லா இப்படி கொஞ்சம் பசை மாதிரி இருக்கிற மாதிரி அந்த இடத்துல ஃபுல்லாக தடவி விட்டுட்டிங்கனாக்கா, துணி பட விடாமல் இருந்தீங்கனாக்கா, ஒரு காற்று படுற இடத்துல இருங்க. இந்த சாரெல்லாம் உள்ளே இறங்கி நல்லா வலி போயிடும். அதே நேரத்தில் எலும்பெல்லாம் வந்து
ஒன்று சேர்ந்து பழையபடி இருந்த இடத்துக்கே வந்துடும். இதை இன்றைக்கி போட்டிங்கனாக்கா நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் வச்சுருக்கணும். எந்த நேரத்தில் போடுறீங்களோ அதே மறுநாள் அதே நேரம் வரைக்கும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா அந்த இதில் வந்து ரேசாக வெதுன்ற தண்ணியை ஊற்றி அப்படியே கழுவிடணும். கழுவி அன்னைக்கு இரவில் விட்டுட்டு மறுநாள் காலையில் அதே மாதிரி இந்த மருந்து ஒரு தயார் பண்ணி பழையபடிக்கு ஒரு முறை போடணும். இப்படியே ஒரு 3 கட்டு நீங்கள் எந்த இடத்துல எலும்பு நழுவி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, வலி இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாக்கா 3 கட்டு நீங்கள் போட்டு போட்டு ஒரு நாள் முழுக்க வச்சுருந்துட்டு மறுநாள் கழுவிட்டு இரவு நேரத்தில் விட்டுட்டு அப்படியே 3 நாள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு எலும்பு அந்த நழுவுனது சரியாயிரும். எலும்பு நழுவுதல்னு சொல்கிறோம். எலும்பு நழுவுது எப்படி நழுவுனா, என் தோட்டத்தில் வேலை பார்த்தவர் ஓடி போய் ஒரு பாம்பு அடித்தார். பாம்பை எட்ட இருந்து அடிக்கணும் இப்படின்னும் போது கை அப்படியே இறங்கிருச்சு. அப்படியே விழுந்துக்கிட்டார். என்னன்றேன், அவரால் அந்த வலி தாங்க முடியல. பாம்பு அங்கே இருக்குது, இவர் கையை அங்கே கம்பு நீட்டின மணிக்கு இங்கே கை கீழே இறங்கிருச்சு. ஒரு 4 வரக்கடை இந்த தோள்பட்டை கீழே இறங்கிருச்சு. அப்போ தான் பார்த்தேன் இப்படிலாம் வேற நடக்குமான்னு. அது அப்புறமேல திருப்பி கையை சேர்த்து வச்சு டக்குன்னு ஏற்றுனதுக்கப்புறம் மேலே போய் நிற்கிது. இதுதான் வந்து தோள்பட்டை எலும்பு நழுவுதல்னு சொல்லுவாங்க. அதேமாரி கபடி விளாட்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த சிப்பி எலும்பு, அந்த முன்னாடி முட்டியில் முன்னாடி இருக்க சிப்பி வந்து கீழே இறங்கிக்கிறோம். அப்புறம் காலை மடக்கவும் முடியாது, நீட்டவும் முடியாது. இந்த காலை இப்படியே வச்சுட்டு போவாங்க, டக்குன்னு இறங்கிச்சுன்னா அதோடு நின்றுக்கிறோம். அதையும் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி உருளை இறங்கிரும். உருளை இடுப்பில் இருந்து அந்த பந்துக்குள்ளேருந்து கீழே நழுவிடுச்சுன்னா திருப்பி அங்கே போய் சேர்க்கறதுக்குள்ளேயும் உயிர் வரும். அதுக்கெல்லாம் வேறு மருத்துவம் செய்யணும். அந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வலியும் அங்கே இருக்கிற எலும்புகள் திருப்பி அதே நிலையில் இருக்கிறதுக்கான மருந்து தான் இது. இதில் முக்கியமாக நெல்லிக்காய், ஆவாரம் இலை, ஜாதிபத்திரி, எருமை தயிர், இது எல்லாத்தையும் கூட்டு கலவையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து கலவையாக போட்டு மேலே தடவணும். இன்றைக்கி தடவி நாளைக்கு ஒரு குறைஞ்சது 24 மணி நேரம் இது இருக்கணும். இது இருந்துச்சுன்னா அங்கே வலி வேதனை எல்லாத்தையும் கரைக்கும். இல்லைன்னா காய்ச்சல் வந்துடும். அந்த இறங்குனதுக்கு உள்ளே கொஞ்சம் ஜவ்வு விலகி இருக்கும், எல்லாம் இதாகும்போது அதிக அளவு காய்ச்சல் இருக்கும். அந்த காய்ச்சலெல்லாம் வரவிடாது. அதனால் கண்டிப்பாக 24 மணி நேரம் இது இருக்கணும். அதை கழுவிட்டு மறுநாள் திருப்பி போட்டுக்கலாம். 2-3 நாள் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வலியே இருக்காது. இந்த எலும்பு நழுவுதலுக்கான மருத்துவம் அதை வந்து தோள்பட்டை இறக்கம்னு சொல்லுவோம். தோள்பட்டை இறங்கிருச்சு அப்படின்னா அதுக்கான மருத்துவம் இது. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.